சமத்தில் இருந்து எடுப்பு இடத்திற்கான சூத்திரம் a into g plus e. வருகின்ற ஆன்சரை 3ஆல் பிரித்தால் இந்த கேள்விக்கான விடை வரும். அதாவது a என்று குறிப்பிடப்படுவது அட்சரம், g என்று குறிப்பிடப்படுவது கதி, e என்று குறிப்பிடப்படுவது இடம், அதாவது எத்தனை மாத்திரைகள் தள்ளி என்பது. ஒவ்வொரு தாளத்திற்கும் சம எடுப்பில் இருந்து 2 மாத்திரை தள்ளி அல்லது 3 மாத்திரை தள்ளி இடத்திற்கான கோர்வையினை அமைப்பதற்கு எத்தனை கார்வையில் கோர்வை அமைத்தால் இடத்திற்கு வரும் என்ற சூத்திரம் மேலே காட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. உதாரணமாக ஆதி தாளம் சமத்தில் இருந்து 2 மாத்திரை தள்ளி எடுப்பு இடம் ஆரம்பிக்குமானால், அதாவது அரை இடம் எடுப்பாக அமைந்தால் கோர்வையின் மாத்திரை எண்ணிக்கை எத்தனை மாத்திரைகளில் அமைத்தால் அந்த கோர்வை நிறைவு பெறும் என்பது தான் இந்த சூத்திரத்தின் அமைப்பு. அதாவது சம எடுப்பில் இருந்து 3 தடவை வாசிக்கப்பட்டு அல்லது பாடப்பட்டால் இடத்திற்கு வரும் சூத்திரம் மேலே குறிப்பிடப்பட்டு கொண்டிருக்கின்றது. A என்றால் அட்சரம், G என்றால் கதி, E என்றால் இடம். உதாரணமாக ஆதி தாளத்திற்கு இதன் சூத்திரத்தை நாங்கள் செயற்படுத்தினால் A என்பது 8 அட்சரம், G என்பது கதி 4 சதுஷ்ட கதியாக இருக்கின்றபடியால் E என்றது இடம் 2 என்பது 2 மாத்திரைகள் தள்ளி. செய்முறை 1 குறிப்பிடப்படுகின்றது 8 தர 4 சக 2. இதனை 3ஆல் பிரிக்கப்பட வேண்டும். 8 தர 4 32 சக 2 34 3ஆல் பிரிக்கப்பட வேண்டும். 34 மாத்திரையினை 3ஆல் பிரிக்க முடியாது. ஆகவே அட்சரத்தினை 2 மடங்காக்க வேண்டும். செய்முறை 3, அதாவது அட்சரம் 16ஆகவும் தர 4 கதி 4ஆகவும் சக 2 64 மாத்திரைகள் வருகின்றது. 2ஓடு கூட்டும் போது 66 மாத்திரைகள் வருகின்றது. மொத்தமாக 66 மாத்திரைகளை 3ஆல் பிரித்தால் 22 மாத்திரைகள் வருகின்றது. 22 மாத்திரையில் ஒரு கோர்வையினை அமைத்தால் ஆதிதாளம் சமத்தில் இருந்து 2 மாத்திரைகள் தள்ளி இடத்திற்கு வரும். சமத்தில் இருந்து 3 முறை பாடினால் அல்லது வாசித்தால் சமத்தில் இருந்து 2 மாத்திரைகள் தள்ளி வரும். ஆனால் 22 மாத்திரையில் ஒரு அழகான கோர்வையினை உருவாக்க முடியாது. எனவே மாத்திரைகளை அதிகரிக்க வேண்டுமானால் இந்த 22 மாத்திரைகளுடன் ஆதி தாளத்தின் ஒரு ஆவர்த்தன மொத்த மாத்திரை, அதாவது 32 ஆதி தாளத்தின் 32 மாத்திரைகள் இணை சேர்க்க வேண்டும். 22 மாத்திரைகளுடன் 32 மாத்திரைகளை இணைத்தால் 54 மாத்திரைகள் வருகின்றன. 54 மாத்திரையில் ஒரு கோர்வையினை அமைத்து 3 தடவைகள் பாடும் போது சமத்தில் இருந்து 2 மாத்திரை தள்ளி இடத்திற்கு வரும். 54 தர 3 162. 5 முழு ஆவர்த்தனமும் 2 மாத்திரை தள்ளியும் இந்த கணக்கு நிறைவடையும். அதாவது ஒரு கோர்வையினை ஒரு ஏதோ விரும்பின தாளத்திற்கு நாங்கள் அமைக்கும் போது சம எடுப்பிலிருந்து 3 தடவை பாடப்படலாம் அல்லது வாசிக்கப்படலாம். 3 தடவை பாடப்பட்டு அல்லது வாசிக்கப்பட்டு இடத்திற்கு வர வேண்டுமானால் இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். A into G plus E. இதன் வருகின்ற விடையினை 3ஆல் பிரித்து கொள்ள வேண்டும். பிரித்து கொள்ளப்பட்டால் வருகின்ற விடையினை 3 தடவைகள் நாங்கள் பாடப்படும் போது அல்லது வாசிக்கப்படும் போது எங்களுடைய தேவையான தேவைகள்